வணக்கம் நேர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இளைஞருக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு அரசு துறையில் சேரணுன்ற ஒரு ஆர்வம் இப்போ இந்த சமீபமாக அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு விதிவிலக்காக நம்ம அரங்கத்தில் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா ட்ரீம் இன்ஸ்டியூட்டோட நிறுவனர் கல்வியாளர் அபுபக்கர் சித்திக் அவர் நம்ம அரங்கத்தில் வந்திருக்காங்க. எப்படி வந்து அரசு நடத்தும் இந்த போட்டியை எப்படி நம்ம எதிர்கொள்வது, டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி எதிர்கொள்வது, பேங்கிங் எக்ஸாம் எப்படி எதிர்கொள்வது, எளிய முறையில் எப்படி படிக்கிறது, இதை பற்றி நம்ம அரங்கத்தில் அவர் பேச வந்திருக்காரு. வணக்கம் சார். அனைவரும் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த ட்ரீம் இன்ஸ்டியூட் அப்படின்றதே வந்து ஒரு புதுமையாக இருக்குது இந்த பேர். இது இந்த நிறுவனத்தை எப்போ ஆரம்பிச்சிங்க? இது 2014 ஜூலைலாம் ஸ்டார்ட் பண்ணது. ட்ரீம் எல்லாரும் கேட்குறாங்க, ட்ரீம் எதுக்கு பேர் வச்சிங்க, ட்ரீம் எதுக்குன்னு வச்சிங்க எல்லாரும் கேட்குறாங்க. ட்ரீம்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனோட ஸ்டார்டிங்கே நான் ட்ரீம்லாம் ஸ்டார்ட் ஆகும். எந்த மனுஷனாக இருந்தாலும் கனவுன்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. அப்போ என் கனவு என்ன, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். அப்போ அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? சில மாணவர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு லட்சியம் இருக்கலாம், ஆனால் அதை நிறைவேற்ற வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அப்போ காரணம் என்ன, பணம்னு ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது, அதனால் என்னை நிறைவேற்ற பண்ண முடியாமல் போகுது. ஒரு சவாலான நிலையில் இருக்கும்போது குறைந்த விலையில் அப்போ எல்லா மாணவரும் கனவு நிறைவேன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் ட்ரீம் இன்ஸ்டியூட்னு ஒரு நேமே உருவாக்கப்பட்டது. அந்த ட்ரீம் இன்ஸ்டியூட் அப்போ எந்த ஒரு மாணவன் எனக்கு கனவு நிறைவேற்ற பண்ண முடியாமல் போனால் கண்டிப்பாக ட்ரீம் இன்ஸ்டியூட் வரலாம், வந்து அவங்க கனவு நிறைவேற்ற கண்டிப்பாக உதவி செய்யப்படும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, பசங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் எங்கே போய் நிறைவேற்றுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்துன்னா, இன்னைக்கு உள்ள காலத்தில் வந்துன்னா நெட் வசதி எல்லாமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன, ஒரு பேப்பரோ ஏதோ ஒரு விஷயம் தான், இன்னைக்கு நெட்டு எல்லா விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தேவையான விஷயம் வரும். அப்ப நான் எய்ம் என்ன கவர்மெண்ட் வேலையில வந்து இப்ப டிஎன்பிசியா இல்ல பேங்கிங்கா, ஆர்ஆர்பியா, எஸ்எஸ்சியா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கையில வந்து நமக்கு என்ன எய்ம், அப்ப நான் என்ன பண்ணா சாதிக்கலாம், ஃபர்ஸ்ட் சரியான பாதையை உருவாக்கணும். எக்ஸாம் நான் சூஸ் பண்ண முடிச்ச முன்னாடி அடுத்து நான் என்ன பண்ணணும், அப்ப எக்ஸாமுக்கு இவ்வளவு டைம் தான் இருக்கு, இத்தனை லேக்ஸ் பீப்புள் போட்டி போறாங்க, நான் எப்படி ஜெயிக்கிறது, அந்த விஷயம் எல்லா மாணவர்களுக்கும் வரும். கண்டிப்பா என்னன்னா, உங்களை ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆள் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ஆளா நீங்க ஏன் இருக்க முடியாது, அந்த எண்ணத்தை உங்க மனசுல உருவாக்கணும். மனதுல உறுதியை ஜெயிக்கணும் வெறி இருந்தா யாரு வேணா அது கவர்மெண்ட் ஆபீசர் ஆகலாம். உங்க கான்செப்ட் என்ன, கடினமா உழைக்கிற தன்மை உங்க மனசுக்குள்ள எப்பயுமே இருக்கணும். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், அந்த ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் என்னது கடைசி வரை கவர்மெண்ட் ஆபீசர் ஆக தன்மை இருக்கும். கடைசி வரை போராடுற குணம் உங்க மனசுல இருந்தா மட்டும்தான் என்னது நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகலாம். கண்டிப்பா சார். இப்போ நீங்க உங்ககிட்ட வந்தாவே இந்த சோர்வா இருக்கிறவங்களுக்கு கூட வந்து உற்சாகம் ஆயிடுவாங்க சார் உங்களோட வார்த்தை. ஏன்னா அவ்வளோ கண்ணீர் ஏன்னா எவ்வளோ பேரை தயார்படுத்திருப்பீங்க. அதனால சார் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்என்சி, இந்த சாஃப்ட்வேர், இந்த பிரைவேட் கம்பெனி இருந்தவங்க கூட இந்த மன அழுத்தத்தால் பார்த்தீங்கன்னா அரசு துறை வேலையை எனக்கு போதும்பா அது மாதிரி ஒரு பல பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ல எங்கேருந்துலாம் வராங்க சார், எந்தெந்த ஊர்ல இருந்துலாம் வராங்க? நமக்கு வர ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலேருந்து வரவங்களும் வராங்க, எம்என்சி கம்பெனிலேருந்து வரவங்களும் வராங்க, அதர் கம்பெனிலேருந்து வரவங்களும் வராங்க, பிளஸ் என்ன கிராமத்துலேருந்து வராங்க. எங்கள் முன்னாடி பக்கத்துல வந்து எல்லா மாணவர்கள் மாணவர்கள் தான். நாங்க பிரிச்சு பாக்குறது கிடையாது. அப்ப அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன, ஒரு எக்ஸாமுக்கு நமக்கு என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது ஃபர்ஸ்ட் சொல்லி தரோம். நம்மகிட்ட இருக்க டைம் ஒரு 40 நாளோ 50 நாளோ, அப்ப அந்த 50 டேஸ் நான் என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு தேவை சர்வீஸ் ஒரே ஒரு விஷயம் தான். அந்த சர்வீஸ் வாங்க நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அதை கிளியரா சொல்லி தரது. அதுக்கடுத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது எப்படி, அப்ப இந்த டயத்துக்குள்ள என்னால பாஸ் ஆக முடியுமா அப்படி ஒரு நம்பிக்கை வரையில நம்மகிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் 45 டேஸ் ஒரு போஸ்டிங் போயிருக்காங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் வியூல நான் என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் ப்ளூ பிரிண்ட் படி தான் நம்ம கிளாஸே நடத்தி தராது. அப்ப எக்ஸாம் வியூல என்ன தேவை என்ன தேவையில்ல அதை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இருக்க டயத்தை தேவையில்லாம படிச்சு வந்தா டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. நாலேஜை வளர்க்குற நேரம் கிடையாது. இப்ப எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகிற எப்படி ஒன்னே ஒரு விஷயம் தான். அப்ப எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி நம்ம நாலேஜ் வளர்த்துக்கலாமே தவிர வந்து இருக்க டயத்தை நாலேஜ் வளர்க்குறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன பாஸ் ஆன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் நமக்கு தெரியாது. அந்த விஷயம் தான் ட்ரீம் இன்ஸ்டியூட் உருவாக்கி தரது. அப்ப ட்ரீம் இன்ஸ்டியூட்லாம் கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறோம், அடுத்து லைப்ரரி, ஸ்டடி சர்க்கிள் எல்லா விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து ஃபேக்கல்டி. அப்ப ஃபேக்கல்டி பக்கத்துல ஸ்டூடெண்ட் கூட எப்பயுமே கூட இருக்காங்க. நமக்கு என்ன தேவை, நமக்கு நாலேஜ் நம்ம தான் தேடி போகணும், நாலேஜ் நம்மளை தேடி வராது. அப்ப அந்த நாலேஜை தேடி போக நம்ம என்ன பண்ணலாம், அப்போ உங்களுக்கு ஃபேக்கல்டி இருக்காங்க, அவங்கள ஏன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அந்த விஷயம் எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மனசுக்கு உள்ள வருதோ அவன் கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸர் உறுதி. அதுக்கு 100% கேண்டிடேட் ட்ரீம் சொல்லுது. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் இப்போ வேலை தேடணும், பல இடத்துல வேலை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அந்த எண்ணத்துல வந்து இப்போ நிறைய பேர் வந்து அரசு துறைக்கே போட்டி போடுறாங்க. இப்போ அவங்க வந்து பள்ளியிலேருந்தே படிக்கும்போது இப்போ ஒரு 10th +2 வந்து அவங்க எந்த படிப்பு எடுக்கிறதுன்னு கூட தெரியாமல் பல பேர் இருக்காங்க. இப்போ அந்த காலகட்டத்திலே இருந்து எப்படி சார் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் ஒத்துழைப்பை எப்படி தயார்படுத்துறது? ஒரு கண்டிப்பா பெற்றோர் ஒத்துழைப்பு நம்ம சொல்லல வந்தேன்னா பெற்றோர் ஒரு கடமை. ஆனா சில பெற்றோர் வந்து படிப்பறிவு இல்லாம இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா எங்க அம்மா அப்பா படிக்கல, அதுக்காண்டி எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு சொல்லித்தரே நான் சொல்ல முடியாது. அப்ப நம்ம தான் முயற்சியை உருவாக்கணும். அப்ப முயற்சி நம்ம உருவாக்கல வந்து கவர்மெண்ட் வேலைக்கு எனக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு நான் என்ன தேவை, அப்ப என்ன பண்ணலாம். இன்னைக்கு லைப்ரரி இருக்கு,
அதான் நான் முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நெட் வசதி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப மினிமம் குறைஞ்ச ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல நம்ம ஏற ஆரம்பிச்சாதான் நம்ம போய் லெவல அடைய முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கட்டுல ஏறணும். அப்ப படிக்கட்டுல ஏறி நான் எப்படி அந்த லெவல போய் டாப்பை போய் டச் பண்றேன், அந்த எண்ணத்தை நம்ம தொடையில வந்து நம்ம எவ்வளவு தூரம் சவால், அந்த பாதை உன்னுடைய பாதை தான், அந்த கனவு உன்னுடைய கனவு தான், அந்த கனவை நீ நிறைவேற்ற வந்து நீ என்ன பண்ணிருக்க, என்ன பண்ணல, அப்போ உன்னால ஏன் தோல்வி தழுவ முடிஞ்சிச்சு, ஏன் உன்னால ஃபெயில் ஆக முடிஞ்சிச்சு, ஏன் உன்னால சக்சஸ், அப்ப நீ உழைச்ச நேரம் வந்து கம்பாரிசன். அப்ப நம்ம ஜெயிக்கல மட்டும் நம்ம பார்க்கல வந்து நம்ம ஏன் தோத்து போனோம், அப்ப கம்பாரிசன் பண்ணல நம்ம கம்மியான நேரம்னா குறைவான நேரம் நம்ம படிச்சிருக்கலாம், குறைவான எஃபோர்ட் போடலாம், முயற்சி பண்ணல 100% ஒரு முயற்சியா இருந்தா மட்டும் தான் வெற்றி பெற முடியுமே தவிரனா அறகுறை ஒரு முயற்சியோட நம்ம வெற்றி பண்ண நினைச்சா கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த வெற்றி பெற நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு விஷயம் நம்ம மனசுல ஓடிட்டே இருந்தா மட்டும் தான் நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்ப அந்த முயற்சி நம்ம கனவு என்ன, அதான் ட்ரீம்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு என்ன, அந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கும். அடுத்து என்ன, டெஸ்ட் வேணாம், அந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட்னா டெஸ்ட் வைக்கல நம்மளால எழுத முடியுமா, அப்ப நிறைய பேர் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க. டெஸ்ட் ஸ்கிப் பண்ணாங்க, டெஸ்ட் வைக்கல. ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் வைக்கல நமக்கு பயம், அப்ப என்னால எழுத முடியுமா, என்னால படிக்க முடியுமா, அந்த பயம் வரையில ஆட்டோமேட்டிக்கா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்த லெவல், அடுத்த டெஸ்ட் எழுதலாம் பண்ணாது, ஓகே நம்மளால ஓரளவுக்கு நம்ம படிச்சாச்சு ஆல்ரெடி, இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் பாஸ் பண்ண முடியும் ஒரு லெவல் வரும். அதான் ட்ரீம் இன்ஸ்டியூட் உங்களுக்கு சொல்லி தரது. ஓகே சார், இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிளைகள்லாம் எதுவும் வச்சுருக்கீங்களா சார்? இப்போதைக்கு வந்து கிண்டி அண்ட் டி நகர் 2 இடத்துல கிளை வச்சிருக்கோம் சார். ஓகே சார். சார் இப்போ அது இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பசங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டாவே அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். சார் இதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் சார்? ஒரு பையன் ஒரு மாணவன் வந்து எந்த வயசு வரையும் எப்போ யாருக்கு இந்த எண்ணம் வந்தால் அதுக்கு சரியாக கையாள முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு கவர்மெண்ட் நம்ம பொறுத்தவரைன்னா யாருக்குன்னா மினிமம் லெவலில் வச்சிருக்காங்க. இப்போ 10th முடிச்சவங்க டிஎன்பிசி எழுதலாம், 12th முடிச்சவங்க எழுதலாம். நேர் ஒருத்தர் லைனில் இருக்காரு. ஹலோ ஹலோ மேடம் வணக்கம். சார் நான் கோடம்பாக்கம் சுந்தரமா பேசுறேன் சார். உங்க கேள்வி சித்திக் சார் கிட்ட கேட்கலாமா? ஐயா வணக்கம்யா. வணக்கம் மேம். ஐயா இந்த மாதிரிக்கு வந்து நிறைய பசங்க நம்ம வீட்டுல கூட பசங்கலாம் இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்கய்யா. ஆனா ஒரு 2-3 பாடம் 20 பாடத்துல விட்டுறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி ஜாதகம்லாம் பார்த்துட்டு பரீட்சை எழுதணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மைங்களா ஐயா? இல்ல அப்படி இல்ல, பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைனா மொத்தம் இருக்கிறது 4 சிலபஸ் தான். ஒன்னு மேக்ஸ், ஒன்னு ரீசனிங், ஒன்னு இங்கிலீஷ், ஒன்னுனா பேங்கிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த 4 செக்ஷன். பேங்கிங் எக்ஸாம் வந்துனா 120 மினிட்ஸ் 200 क्वेश्चन எழுதணும். இது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தது. ஆரம்ப லெவல்ல வந்துனா ஃபர்ஸ்ட் லெவல் முதல் எக்ஸாம் வந்து 60 மினிட்ஸ் வந்து 100 क्वेश्चन எழுதணும். ஒரு क्वेश्चन நம்ம 36 செகண்ட்ல சால்வ் பண்ணணும். அப்ப அந்த ஒரு क्वेश्चனை எப்படி 36 செகண்ட்ல சால்வ் பண்ணணும்? டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சரிங்க. அப்ப டைம் மேனேஜ்மென்ட் முக்கியமான விஷயம் பண்ணல. நம்ம அதிகமா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், அப்ப லாஸ்ட் டைம் நம்மளால எதனால 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் பண்ண முடிஞ்சு, அப்ப ப்ரிப்பேர் பண்ண நேரம் எனக்கு என்னது போதுமான அளவு இல்ல, அப்ப எக்ஸ்ட்ரா 1 hour, அப்ப நான் பார்டர் லைன் கிட்ட வந்துட்டேன், இன்னும் 2 மார்க் எடுத்தா பாஸ் ஆக போறேன், அப்ப ஆல்ரெடி நான் பாஸ் ஆகிற லெவலுக்கு முயற்சியில இருக்கேன், அப்ப இன்னும் நான் பாஸ் ஆக மட்டும் எனக்கு லெவலா இருக்கு, அப்ப கூட எக்ஸ்ட்ரா 1 hour 2 hour நம்ம ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தா நம்ம உழைப்பு, நம்ம எவ்வளவு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதான் உழைப்பு தவிர மித்த வேற எதுவுமே கிடையாது. சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் சேர்றாங்க, சேர்ந்து அவங்களும் படிக்கிறாங்க, படிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்ட அப்புறம் அவங்க வந்து ரொம்ப சோர்ந்துடுறாங்க. சார் இதுக்கு மேலே எப்படி படிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்கள மாதிரி மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா நிறைய மாணவர்கள் வந்து என்னன்னா எதனால தோத்து போறாங்க, சரியான பாதையை படிக்க மாட்டாங்க. இப்ப நாங்களே பார்த்திருக்கோம், இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல பார்க்க சில மாணவர்கள் வந்து சரியா படிக்க மாட்டாங்க, தப்பா படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன திரும்ப அதே உட்காந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்றது. அப்ப சில பேர் வந்துன்னா ஏதோ வீட்டுல அனுப்பி விட்டுருக்காங்க, கடமைக்காண்டி படிப்பாங்க. அப்ப எதனால நான் ஃபெயில் ஆனேன், அப்ப எவ்வளவு மார்க் எடுத்தேன், அப்ப எதுல என் வீக்னஸ், ஃபர்ஸ்ட் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம என்ன வீக்னஸா இருக்கும், என்ன விஷயம், ஃபர்ஸ்ட் நமக்கு எதனால வீக்னஸ். நமக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அந்த ஃபேக்கல்ட்டி கேட்கலாம், சார் நான் அந்த டாபிக்ல வீக்னஸா இருக்கேன், நான் என்ன படிச்சா நான் கிளியர் பண்ணலாம். அந்த விஷயத்தை கேட்டா யாருமே ஃபேக்கல்ட்டி நான் சொல்லி தர மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்ல போற கிடையாது. அப்ப அந்த விஷயத்தை நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு கூச்சம், நான் போய் எப்படி அவங்ககிட்ட கேட்கறது, என்னால கேட்க முடியுமா, அந்த விஷயம் தான் அவங்க முதல் தோல்விக்கான காரணமே தவிர வந்துன்னா 2 தடவை ஃபெயில் ஆன தப்பு கிடையாது. ஒருத்தவங்க 18 தடவை தோத்துருக்காங்க, 20 தடவை தோத்துருக்காங்க, ஆனா அவங்க மனசை கடைசி வரைனா நான் கவர்மெண்ட் ஆபீஸ் ஆகணும் எய்ம் பண்ணுவாங்க. அவங்க எய்ம் பண்ணதை விட ஹை லெவலில் போஸ்டிங் போவாங்க. அப்ப காரணம் என்ன, அவங்க கடினமான உழைப்பு என்னது கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் 1 மணி நேரம் படிச்சிருப்பான், அரை மணி நேரம் படிச்சு நான் கவர்மெண்ட் ஆபீஸ் ஆகணும், கண்டிப்பா ஆக முடியாது. அப்ப கவர்மெண்ட் ஆபீஸ் ஆகணும் மினிமம் ஒரு 8 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம் கடினமா உழைச்சா மட்டும் தான் அது ஆபீஸ் ஆக முடியும். தவிர சும்மா நான் பாஸ் ஆக முடியல என்ன காரணம், நீ எவ்வளவு டைம் படிச்ச, சக்சஸ் பண்ண மேண்ட நம்ம போய் கேட்கணும். அப்ப எதனால நீங்க உங்களால பாஸ் ஆக முடிஞ்சிச்சு, எதனால பாஸ், அவங்க சொல்லுவாங்க நான் இதை படிச்சேன் இதை படிக்கல. அப்ப நம்ம என்ன படிச்சோம், ஏதாச்சும் ஒரு நம்ம புக்கை வாங்கி படிச்சு நம்ம ஃபெயில் ஆனா காரணம் நம்ம தான்.
நம்ம தோல்விக்கு நம்ம தான் பொறுப்பேற்கணுமே தவிர வேற யாரும் நம்ம ப்ளே பண்ண முடியாது. நம்ம ஜெயிக்க என்ன வழி, அதுக்கு யாரை பார்க்கலாம், என்ன பண்ணலாம், அதை கரெக்டா நம்ம யோசனை பண்ணாலே நம்ம என்னது கண்டிப்பா ஜெயிக்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து என்னன்னா, நான் ஏன் ஃபெயில் ஆன காரணம் நம்ம கிட்டே இருக்குது, அது நம்ம அதை கண்டுபிடிச்சாவே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஆமா அப்படின்னு. கண்டிப்பா. சார் இப்போ இன்னொன்று தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி சார். இப்போ நீங்களே வந்து ஒரு கிராமத்து பின்னணியில் அப்பா அம்மா வந்து இப்போ அவ்வளோவா படிக்கல, ஆனால் நான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்களே ஒரு ஆஃபீஸர் ஆயிருக்கலாம். ஆனால் ஏன் நீங்கள் ஒரு ட்ரீம் இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிச்சு பசங்களுக்கு இவ்வளோ ஊக்கத்தை கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்து? கண்டிப்பா நானும் வரையில வந்து ஆரம்பத்துல வந்து நான் தமிழ் மீடியத்தை படிச்ச ஒரு மாணவன். அப்ப தமிழ் மீடியத்தை படிக்கையில வந்து எனக்கு வந்து நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும் பார்க்கல, அந்த புக்கில் உள்ள வார்த்தைப்பல இங்கிலீஷ் இருந்துச்சு. ஆனா என்னால கடினமா உழைக்கிற தன்மை இருந்தனால வந்து அந்த இங்கிலீஷ் மீனிங் நான் டிக்ஷனரி யூஸ் பண்ணி தமிழை சப்டைட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கையில வந்து நான் கடினமா உழைச்சி சரி ஓகே நம்மளால பாஸ் ஆகணும் கூட ஃபேமிலி பேக்ரவுண்ட் திரும்ப என்னால வந்து நான் அதை கண்ணி பண்ண முடியல. ஆனா என்னால என்னது நாலேஜ் எனக்கு கையில இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஆஃபீஸ் லெவலில் கிளியர் பண்ண முடிய லெவலில் எனக்கு வந்துருச்சு. இருந்தா எனக்கு என்ன யோசனை பண்ணேன்னா, ஓகே நம்மனால வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸா ஒரே ஒரு இடத்துல போய் நான் உட்காரலாம். ஆனா இப்ப நம்ம இருக்க நாலேஜ் வந்து பல மாணவர் கவர்மெண்ட் ஆஃபீஸரை ஆக்கலாம் அப்படியே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு அந்த உதவி செஞ்சது யாருன்னா பரத் சார்னு ஒருத்தர் தான். அவர் தான் சொன்னாரு, நம்மக்குள்ள குச்சத்தை மூலம் தூக்கி போட நம்மளால முடியும், நம்ம தப்போ ரைட்டோ பேசு. அப்ப பேசுனா நம்ம 4 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பான், அது நமக்கு முக்கியம் கிடையாது. நம்மளால ஜெயிக்க முடியும் ஒரு எண்ணத்தை நம்ம மைண்ட்ல உருவாக்கு. அப்படி ஒரு விஷயத்தான் எனக்கு உருவாக்கி கொடுத்தது நம்ம பரத் சார். அவருக்கான ஸ்பெஷல் நன்றி நான் சொல்லணும். கண்டிப்பா சார். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ஊக்கம் தான் சார் வருது. ஏன்னா நீங்க அது வந்து நீங்களே கத்துக்கிட்டு நீங்க கூட என்ன நினைச்சா இப்போ பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், இப்போ ஒரு பெரிய அதிகாரியாக கூட இருக்கலாம். ஆனா இவ்வளோ பெரிய மாணவர்களுக்கும் நீங்க உதவணுன்றதுக்கே வந்து பெரிய விஷயம் தான் சார். சார் அது இல்லாம வந்து இந்த படிக்கிற இந்த காலவணை இப்போ வந்து பெற்றோர்கள் எந்த விதத்துல குழந்தைங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இது பெற்றோர் ஒத்துழைப்பு வந்து அவங்க இப்ப நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க, வேலைக்கு போவேனா படிக்க சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாணவன் என்ன பண்ணணும், அவங்க படிக்கிற நேரத்தை தான் விரும்பணும். எனக்கு ஒரே விஷயம் தான் எனக்கு ஞாபகத்து வந்துச்சு. அம்பானிட்ட கேட்டாங்க, எப்படி சார் உங்களால அவ்வளவு பணக்காரனாங்க? அவர் ஒரே விஷயம் தான் சொன்னார், எல்லாரும் தூங்குற நேரத்தை நான் முழிச்சு உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னார். அப்ப மீனிங் என்ன? அப்ப எல்லாரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கா, நான் மட்டும் முழிச்சு வேலை பார்த்தேன், அதான் என்னோட வெற்றிக்கு காரணம். அப்ப 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம், அந்த தூக்க நேரத்தை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்ப எனக்கு தேவை, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போய் நான் முடிவு பண்ணா அதுக்கு எனக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், அந்த விஷயம் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நைட்டு நான் படுக்கிற நேரத்தை ஓகே நான் 2 மணி நேரம் படிச்சுட்டு மார்னிங் எந்திரிக்கேன். ஒரு எக்ஸாம் ஒரு 2 மந்த் தான், அந்த 2 மந்த் வரையும் நம்ம என்னது கடினமா உழைச்சிக்கலாம். அந்த 2 மந்த் நம்ம உழைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம கிடைக்கிறது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கல, இங்க வந்து நம்ம கொடுக்குற டைம் தான். பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்ப அந்த சப்போர்ட் பண்ணி நம்மள ஒரு கோச்சிங் சென்டர் சேர்த்து விடுறாங்க. அந்த கோச்சிங் சென்டர் நம்ம சேர்ந்தோடனே நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அந்த வழியை நம்ம தான் உருவாக்கணும். அந்த பேரண்ட்ஸ் வச்சு நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. நமக்கு தேவை ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்த்து விட்டாங்க. இன்ஸ்டியூட்ல சேர்த்து விட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணலாம், உனக்கு என்ன தேவை அந்த இன்ஸ்டியூட்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ட்ரீம் இன்ஸ்டியூட் நீங்க வந்தீங்கன்னா உங்க லைப்ரரி இருக்கு, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்ப நாலேஜ் உள்ள ஸ்டூடெண்ட் யார் இருக்கா அவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டாபிக் ஒருத்தவங்க நாலேஜ் இருக்கும், எல்லா டாபிக் ஒருத்தவங்க நாலேஜ் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொருத்தவங்க நாலேஜ் இருக்கும், அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தப்பே கிடையாது. நம்ம ஜெயிக்கிற வழியை நம்ம தான் உருவாக்கணும் கடைசி வரையும். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு பள்ளி படிப்பு முடிச்சுட்டு ஒரு மாணவர் வந்து உத்வேகமா போறது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இப்போ அவங்களோட வாழ்வாதாரத்தை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி சார் உங்க ட்ரீம் இன்ஸ்டியூட்ல வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா சார். ட்ரீம் இன்ஸ்டியூட் நம்ம சொல்லல வந்து இப்போ ஒர்க்கிங் பீப்புள் அவங்களுக்கு என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் கிளியரா தெரியும். ஏன்னா மார்னிங் நான் ஆஃபீஸ் போயிட்டேன், அப்போ என்கிட்ட இருக்க ரிமைனிங் ஒரு 5 ஹவர் தான் இருக்குன்னா, அப்போ இந்த டயத்தை நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கே கிளியரா தெரியும். அப்ப பேப்பர் படிக்கிற மஸ்ட்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கரண்டா பேசுற ஒரு விஷயம், நடப்பு செய்தின்னு ஒரு விஷயம் நான் எக்ஸாம்ல கேட்பாங்க 20 மார்க். அப்ப நான் என்ன பண்றேன், டெய்லி நான் பேப்பர் படிச்சா எனக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகும் தெரிஞ்சோன்னே, அப்ப அந்த மாதிரி விஷயம் வரக்கூடாது. ட்ரீம் இன்ஸ்டியூட் வந்து மந்த்லி கரண்ட் பேஸ் ப்ரொவைட் பண்றோம். ரெண்டாவது விஷயம், அப்ப என்கிட்ட இவ்வளவு டைம் தான் இருக்கு, அப்ப எக்ஸாம்ல மேக்ஸிமம் எந்த பாட்டு கேட்பாங்க, எந்த பாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த விஷயம் அவங்க கிளியரா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த டயத்துல என்னால இதான் பண்ண முடியும். அப்ப ரிமைனிங் என்னது லெஸ் வெயிட்டேஜ் இருக்கும், அதை கடைசியா பார்த்துக்கலாம். அந்த விஷயத்தை ஒர்க்கிங் பீப்புள் தெளிவா பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. ஓகே நான் இந்த டயத்துக்குள்ள நான் இதை பண்ணலாம், ஏன்டா வெறும் 4 ஹவர் தான் இருக்கு, 5 ஹவர் இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணலாம். அப்போ பர்டிகுலர் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த ட்ரீம் இன்ஸ்டியூட் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். சார் இப்போ இன்னொன்று, இந்த பசங்களுக்கு வந்து இந்த புக் மெட்டீரியல் இப்போ நீங்கள் எப்படி சார் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக நீங்கள் தயார்படுத்துறீங்க சார்? நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம உருவாக்கியில் வந்தோம்னா பலதரப்பட்ட புக்கை ரெடி பண்ணிட்டு, ஓகே எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க, எல்லா விஷயம் அனலைஸ் பண்ணி தான் புக்கு நம்ம ரெடி பண்ணி தரது. அந்த புக்கே ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் என்னது நம்ம புக்கு, இதை ரெண்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே மோஸ்ட்லி நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு தேவையான விஷயம் நான் புக்குன்னு சொல்லி பார்க்கல, நாலேஜ்னு பார்த்தா ஒரு பர்டிகுலர் புக்கில் நம்ம கொண்டு வர முடியாது. இந்த புக்கு எனக்கு போதுமானதை கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. எனக்கு நாலேஜ் வேணுமா, நம்ம படித்து முடிச்சிட்டோமா, படித்த புக்கே திரும்ப படித்து எப்பயுமே கவர்மெண்ட் வேலை டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. அடுத்த லெவல் வேற என்ன புக்கு,
அந்த புக்கை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரீம் இன்ஸ்டியூட் அதுக்காண்டி நான் லைப்ரரின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. ஒரு புக்கை மட்டும் நம்பி இருக்காதீங்க, எல்லா புக்கையும் படிங்க. படிச்சா எல்லா நாலேஜும் உங்க கையில வரலாம், உங்களால கிளியர் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை உருவாக்குறதுக்காண்டி நான் ட்ரீம் இன்ஸ்டியூட் லைப்ரரி ஒரு விஷயத்தை உருவாக்குனது. ஓகே சார். இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் தயார்படுத்திக்கணும் அது மாதிரி சொல்கிறீங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து நிறைய மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்க வரும்போது ஒரு சோர்வோடு வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த ஊக்கத்தில் அவங்க வந்து பரிசில் தேர்ச்சி அவங்க மாதிரி சில மாணவர்களை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக நிறைய மாணவன் நான் பார்த்தேன்னா நமக்கே தெரியாது இத்தனை மாணவன் சர்வீஸ் ஆகிங்க, எவ்வளோ பேர் மாணவன் சர்வீஸ் ஆகும். திரும்பி நம்ம பார்ப்போம், சார் நான் கிளியர் பண்ணிட்டேன், நான் பேங்க் ஆஃபீஸர் ஆகிட்டேன், நான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர் ஆகிட்டேன். அந்த விஷயத்தை கேட்கல வந்து நம்ம சர்வீஸ் ஆகணும் கூட அந்த சந்தோஷம் நம்மளுக்கு இருக்காது. அப்ப நம்ம ட்ரைனிங் கொடுத்து இத்தனை நம்ம சர்வீஸ் உருவாக்கியிருக்கோமா, அப்ப ஒரு சந்தோஷம் உருவாகும். இப்ப மாணவர்கள் வந்து சர்வீஸ் வாங்குறது வந்து என்ன ஓகே சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வராங்க. நம்பி வந்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன சர்வீஸ்னு ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் தான் ட்ரீம் இன்ஸ்டியூட் பண்றது. அதான் நம்ம தேவை. நமக்கு தேவை அவங்க சர்வீஸ் ஆகணும். அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக சார். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, இல்லை வந்து போதுமானாலும் சம்பாரிச்சிட்டம்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்க்கும்போது இளைஞர் நிறைய படத்தில் நடிக்க வாய்ப்பு எதுவும் வந்திருக்கா சார்? உங்களை பார்க்க வந்திருக்கு. நான் தான் போனதில்லை. நமக்கு வந்து எஜுகேஷன் ரிலேஷனாக இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. அப்போ வந்து நமக்கு எஜுகேஷன் இதில் வந்து நாலேஜ்னு ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கல. வந்து இவங்ககிட்ட நாலேஜ் இருக்கும், இவங்ககிட்ட நாலேஜ் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட சின்ன பையன நாலேஜ் இருக்கலாம், அதை நம்ம கத்துக்கலாம். அதை கத்துக்கிற மாட்டேன்னு சொல்ற ஒரு இடத்துல நம்ம தோத்து போறோமே தவிர வந்தோம்னா அந்த சின்ன பையன் நான் எப்படி இறங்கி போறது? நம்மளை விட அந்த இடத்துல அவன் தான் நாலேஜ். ஓகே. நம்மகிட்ட யார்கிட்ட நாலேஜ் அந்த நாலேஜ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அந்த நாலேஜ் பெரியவங்ககிட்ட தான் இருக்கணும், சின்னவங்ககிட்ட இருக்கணும், வித்தியாசம் கிடையாது. நாலேஜ் நமக்கு தெரியாத விஷயம் ஒருத்தவங்க இருக்கலாம். அந்த விஷயம் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு அப்பதான் நம்ம ஒரு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ வீட்டில் வந்து படித்த அம்மா அப்பாக்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதுக்குன்னே தயார்படுத்துவாங்க. அப்போ ஒரு சில மாணவ இப்போ அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் இல்லை வந்து ஒரு ஊக்கமாக படிக்கணும் எப்படி தயார்படுத்திக்கிறேன் சார்? ஆரம்பத்தில் வந்து எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மாதிரி எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் சார் அவங்க? கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்த்தா இன்னைக்கு என்ன எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம டிவி எல்லா இடத்துலையும் நம்ம அவேர்னஸ் வருது. அப்போ அவேர்னஸ் வந்துச்சா நம்ம அடுத்து என்ன செய்யலாம் செய்யக்கூடாது பக்கத்து உள்ள லைப்ரரி எல்லாச்சும் ஒரு இடத்துல போய் நம்ம கேட்கல, நம்ம 2 பேர்ட்ட கேட்டு அவங்க தெரியாது சொன்னதுனால என்னது அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு கிடையாது. இன்னும் நமக்கு தேவை அந்த விஷயம் என்ன, அதை கடைசியை நம்ம தேடி பார்க்கணும். யாராச்சும் ஒருத்தவங்க தெரிஞ்சு நம்மளுக்காண்டி உதவி செய்ய ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க மூலம் அந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதுவரை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு தெரிஞ்ச அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது. அப்ப கிராமத்து மாணவன் நம்ம சொல்லல வந்து கிராமத்து மாணவன் சக்சஸ் பண்ணலாம் கேட்டா கண்டிப்பா நிறைய பேர் சக்சஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஏன் சில பேர் சக்சஸ் பண்ண முடியாம போயிருக்குன்னா அவங்க என்ன கேட்டு பார்த்துருப்பாங்க, யாரோ சில பேர் தெரியாம வந்திருப்பாங்க. உடனே நமக்கு முயற்சி நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்லி தூக்கி போறத விட தெரிஞ்ச மாணவன் யாராச்சும் இருக்காங்களா நம்ம கேட்டு பார்க்கலாம். நம்ம படிச்சு முடிச்சு நம்ம வந்திருக்கோம், நம்ம ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, காலேஜ் டீச்சர் இருக்காங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, போய் நம்ம தகவலை கேட்டு வரலாம். நம்ம சேராத 2வது விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அதோடைய தகவல் என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது முதல்ல போய் இறங்கி பார்க்கணும். இறங்கி பார்த்தா அதோட ஆழம் நமக்கு தெரியும். இறங்காம நம்ம ஆழம் இருக்கா இல்லையா நம்ம எப்படி சொல்றது? அதங்க இல்ல, ஃபர்ஸ்ட் இறங்கி நமக்கு உதவி செய்ய ஏதாச்சும் ஒரு ஆள் இருப்பான். இப்ப ட்ரீம் இன்ஸ்டியூட் வேற ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும், நம்ம போய் கேட்கலாம், தப்பு கிடையாது. கடைசியா நம்ம சேர்றது எங்க சேரோம் அது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே சார். நீங்க சொல்ல வரது என்னன்னா நம்மளே தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தயார் ஒரு ஆழம் வேணும்னா நம்ம தான் இறங்கி பார்க்கணும். அந்த இடம் ஆழமா இல்லையா தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் இறங்கி பார்க்கணும். நம்ம இறங்க மாட்டோம், கேட்டு பார்க்கணும். ஒரு ஆள் இத்தனை அடி ஆழம் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் அடி ஆழம் சொல்லலாம், நமக்கு அது முக்கியம் இல்ல. நம்ம எவ்வளவு தூரம் இறங்கி போறோமோ அப்ப தகவல் தெரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்றேன். கண்டிப்பா சார். இப்போ உங்களுக்கு என்னென்ன டைமிங்லாம் வச்சிருக்கீங்க சார்? இப்போ டைமிங் பார்த்தா மார்னிங் 7 to 9 ஒன்று வச்சிருக்கோம், 10 to 1 வச்சிருக்கோம், 2:30 to 4:30 வச்சிருக்கோம், ஈவினிங் 6:30 to 8 o'clock வச்சிருக்கோம். இப்போ நிறைய மாணவர் பார்த்தா மார்னிங் 7 o'clock உள்ள வராங்க. இப்போ இன்ஸ்டியூட் பார்த்தா ஆபீஸ் ஸ்டூடெண்ட் கையில கீழே கொடுத்துறது. இன்னைக்கு வரையும் அவங்க தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடைசி வரை என்னது ஓப்பன் பண்ணி ஈவினிங் வரை அவங்க உட்காந்து படிக்கிறாங்க. அது பார்க்க சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு டைம் படிக்கிறாங்க, கண்டிப்பா அவங்க சர்வீஸ் ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான எஃபோர்ட் என்ன, நான் வீட்டுக்கு போனால் டிவி ஏதோ பார்ப்பேன், நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் அந்த விஷயத்தை பார்க்க, அப்போ நான் இன்ஸ்டியூட்ல உட்காந்து படிக்கிறேன். ஓகே, அந்த மாணவருக்கு நம்ம இன்ஸ்டியூட் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். இந்தாங்க புக்கு படிங்க, இந்தாங்க டெஸ்ட் எழுதி பாருங்க, டெஸ்ட் எழுதுறது தான் இம்ப்ரூவ் பண்ண கடைசி வரையும் போராடுங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லா சப்போர்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி தரோம். அதுக்கு ஃபேக்கல்டி ரெடியா இருக்காங்க. ஓகே. இப்போ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, பசங்க வந்து பயன்படுத்திக்கணுன்றது கண்டிப்பா பயன்படுத்தினா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். சார் இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க வந்து இதுல பாஸ் பண்ணா போதுமா இல்ல நல்ல மார்க் எடுத்தா நல்லதா சார்? இல்ல என்னன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்து அவங்க சப்போஸ் பாஸ் பண்ணாலே ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. 2வது லெவல் அவங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து என்னன்னா அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்ட் வாங்கலாம், அவ்வளவு முக்கியம். ஓகே, அதுதான். ஏன்னா இப்போ வேற என்னென்ன நுணுக்கமா பசங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? நுணுக்கமா தெரிஞ்சா டெய்லி பேப்பர் படிக்கணும். அதுக்கடுத்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும்.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். வேற என்ன பண்ணணும்னா அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் படிக்கக்கூடாது என்னென்ன வேணும் ஃபர்ஸ்ட் நம்ம தயார் பண்ணிக்கிறணும். தயார் பண்ணிட்டு எக்ஸாம் எல்லாமே நான் சொல்ற ஒரே விஷயம் தான், 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, 12 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, நான் எப்படி ஜெயிக்க முடியும் அந்த ஒரு விஷயம் தான் அவங்க மனசை போட்டு நான் மாணவர்கள் ஆரம்பத்தில் வந்து நல்லா பிரைட்டாக கொண்டு போவாங்க. கடைசி நாளில் வந்து கடைசி 20 நாள் நம்மளால ஜெயிக்க முடியுமா கான்ஃபிடன்ஸ் இழந்துறாங்க. அதான் அவங்க தோல்விக்கான காரணம். எப்பயுமே நம்ம எஃபோர்ட் நம்ம ஆரம்பிச்ச ஸ்டார்டிங் எஃபோர்ட் கடைசி வரை கூட்டிகிட்டு போகணுமே தவிரனா கடைசி லெவலில் குறையக்கூடாது. அப்போ குறையுதா நம்ம தன்னம்பிக்கை இலக்கு. அப்போ என்ன காரணம், நம்ம சரியா ப்ரிப்பேர் பண்ணல, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய இடம் எக்ஸாம் இருக்கு, அதில் நம்ம வெயிட் பண்ற தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி 8 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, நான் என்ன பண்றது எதுவும் பண்ண வேணாம், நம்ம படிக்கிற நேரத்தை கூட்டினாலே போதுமே தவிர வந்து 10 லட்சம் பேர் அதுல ஒரு ஆள் போஸ்டிங் வாங்குறாங்க, ஏன் அந்த சக்சஸ் நம்மளா இருக்கக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் நம்ம இருக்கணும். கடைசி நான் சொல்ற ஒரு விஷயம் தான், மன உறுதியும் ஜெயிக்கணும் வெறி இருந்தா போதும், நம்ம கண்டிப்பா என்னது நம்ம எதிர்பார்க்குற எய்மை நம்ம கண்டிப்பா ரீச் பண்ணுவோம், அதில் 100% கேரண்டி. ஓகேவா? ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொல்ல ஒரு சொன்னால் எல்லாருமே வந்து சொன்னால் பேப்பர் படிங்க பத்திரிக்கையை படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறிப்பாக ஒரு பேப்பர் படிக்கணும்னா அந்த எக்ஸாம் சம்மந்தமாக படிக்கணும்னா எப்படி சார் படிக்கிறது? அது வந்து பெரிய டவுட். அது எப்படி? கண்டிப்பா எக்ஸாம் சம்மந்தப்பட்ட இப்போ தமிழ்நாடு சிஎம் என்ன நமக்கு தெரியும், ஆனால் இது நார்த் இந்தியனுக்கு பார்க்கல வந்து இப்போ மகாராஷ்டிராவோ பீகாரோ அந்த மாநிலங்களுக்கு தெரியாது. அப்போ யாராச்சும் நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம் வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் பானு. உங்க கேள்வி சித்திக் சார் கிட்ட கேட்கலாமா? வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். சார் நாங்க டிஎன்பிசி இதுல வந்து கேக்குறோம். ஓகே கண்டிப்பா கேளுங்க. டிஎன்பிசி இதுல எப்படி சார் உங்களுக்கு இது கோச்சிங் எந்த மாதிரி இதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க என்ன மாதிரி குரூப் 1 ட்ரை பண்றீங்களா, குரூப் 2 ட்ரை பண்றீங்களா, குரூப் 4 ட்ரை பண்றீங்களா? குரூப் 1 சார். குரூப் 1க்கு வந்து நம்ம சப் கலெக்டர் டிஜிபி இந்த மாதிரி ஹை லெவல் போஸ்டிங் தருவாங்க. ஓகே சார். ஓகேவா? அதாவது என்னன்னா நம்ம சப் கலெக்டர் மாதிரி நம்ம போஸ்டிங்னா 10 இயர்க்கு அடுத்து நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆக போறோம். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆக போற லெவல் நம்மகிட்ட இருக்குன்னா அந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இனிமே ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? ஓகே. இல்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இனிமே ப்ரிப்பேர் பண்ண போறீங்களான்னு கேக்குறேன். இல்ல சார் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓ அப்படியா, நல்ல விஷயம் தான், சந்தோஷமான விஷயம். சொல்லுங்க மேம். என்ன மாதிரி எப்படி புக்ஸ் இதெல்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இது பண்றோம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எங்க சிஸ்டர் வந்து உங்க இதுல தான் படிக்கிறாங்க. ஓ தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ நல்ல வேல்யூ இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். அவங்க கோச்சிங் வந்துகிட்டு தான் இருக்காங்க இப்ப. ஓகே கண்டிப்பா சந்தோஷமான விஷயம் மேம். ஸோ அதுக்கு தான் நானும் ஜாயின் பண்றதுக்காண்டி கேட்குறேன் சார். கண்டிப்பா, அதாவது குரூப் 1 வந்து பெரிய லெவல் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அடுத்த லெவல் நம்ம ப்ரொமோஷன் ஆகும். அப்போ நமக்கு என்ன நாட்டோட நடப்பு விஷயம் முக்கியமான விஷயம். ரெண்டாவது நம்ம ஒர்க் பண்ண போது தமிழ்நாட்டுக்குள்ள ஒர்க் பண்ண போறோம். தமிழ்நாடோட விஷயம் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது விஷயம் நம்ம தேவை வந்து எல்லா தரப்பட்ட புக்கும் குரூப் 1 எக்ஸாம் வந்து இவ்வளவுதான் நம்ம படிச்சா போதும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து போல மெயின். ஓகே. அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா புக்கையும் நம்ம படிக்கணும். ஸ்கூல் புக் எல்லா புக்கையும் படிக்கலாம், நம்ம இன்ஸ்டிடியூட் புக்ல கொடுக்குற புக்கையும் படிக்கலாம். பிளஸ் இங்க மேக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகே. மேக்ஸ் நாலேஜ் அதிகமா இருந்தா மட்டும் தான் நான் குரூப் 1 எக்ஸாம் ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ண முடியும். குரூப் 1ல வந்து நம்ம எலிஜிபிள் பாஸ் ஆனா போதும். ஓகே. அப்ப மினிமம் என்ன ஒரு 120 மார்க் எடுத்து நம்ம கிளியர் பண்ணலாம். அப்ப அந்த 120 மார்க் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தயார்படுத்திக்கோங்க. ஓகே ஓகே. அப்ப எப்படி சார் கோச்சிங் செய்யறது? இப்பவே வந்து ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்கன்னா அப்பதான் நீங்க கடைசி நேரத்துல வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். ஓகே ஓகே. ஏன்னா சில பேர் கடைசி நேரத்துல வந்து டெஸ்ட் எழுத வாய்ப்பு இல்லாம போயிடுறாங்க. ஏன்னா கடைசி 1 மாசம் 2 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ப சிலபஸ் நேரத்துக்கு அவங்க டெஸ்ட் எழுத வாய்ப்பு இல்லாம போயிடுது. பழைய மாணவங்க என்ன பண்றாங்க, அந்த டயத்துல டெஸ்ட்லயே அவங்க சர்வீஸ் வாங்கிறாங்க. அந்த டயத்துல நீங்க கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்க, அதான் உங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். அப்போ உங்க எய்ம் குரூப் 1 நீங்க முடிவு பண்ணீங்க, அப்ப ஏன் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்? அப்போ உங்க எய்ம் குரூப் 1 முடிவு பண்ணா நீங்க முன்னாடியே வரணும். அப்ப அதான் முக்கியம். அப்ப நான் எனக்கு குரூப் 1 நான் போஸ்டிங் போட நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப அந்த உயிருக்குரிய முயற்சி நம்ம எடுத்தாகணும். அப்ப நம்ம ஜெயிக்க முடியும். ஓகேவா? அப்ப நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களா கடைசி டயத்துல கோச்சிங் முடிச்ச உடனே நம்மளால டெஸ்ட்ல வாய்ப்பு அமையும். ஹலோ, எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க? கிளாஸ் டைம் வந்து எவ்ரி மண்டே நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேம். ஓகே சார் ஓகே சார். கண்டிப்பா சார் நாங்க 2 பேர் இருக்கோம், கண்டிப்பா ஜாயின் பண்றோம். நல்ல ரிசல்ட் நீங்க குடுக்குறீங்க நான் பாக்குறோம் சார். கண்டிப்பாமா, நீங்க கடினமா உழைச்சீங்க கண்டிப்பா உங்க சக்சஸ்க்கு ட்ரீம்னு சொல்லிட்டு காரணமா இருக்கும். உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டா ஃபேக்கல்டி பண்ணி தராங்க. உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, உங்க டெஸ்டான அந்த டெஸ்ட்டை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். உங்க டெஸ்ட் உங்க கிளாஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டேன்னு பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஓகேவா? கண்டிப்பா சார். அதுக்கு 100% நான் கேரண்டி பே நான் தரேன். फ्रेंड्स எல்லாரும் சொல்லிருக்காங்க சார், உங்க இன்ஸ்டிடியூட் நிறைய பேர் எங்க ஸ்டூடண்ட்ஸ் படிக்கறாங்க சார். ஓகே, கண்டிப்பா நாங்க வந்து ஜாயின் பண்றோம். கண்டிப்பா சந்தோஷமா சார். थैंक यू மேம். உங்க கேள்விக்கு நன்றி மேடம். கண்டிப்பா. थैंक यू சார். சார் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ்
இப்போ வந்து இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தனியார் துறையில் வேலை செஞ்சுட்டு அவங்க கூட இப்போ இதில் ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அது மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கான நிறைய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தர் மாணவன் ஊக்கமாக இருக்கணும், எப்படி ஒருத்தர் வந்து தன்னை தயார்படுத்திக்கணும், இப்போ உங்கள் வார்த்தையை கேட்டே பல பேர் வந்து உற்சாகமாக ஆயிருப்பாங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கான நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்க எய்மை முடிவு பண்ணுங்க. எய்மை முடிவு பண்ணிட்டு உங்க ட்ரீம் என்ன முடிவு பண்ண பின்னாடி நீங்க என்ன உங்க ஃபர்ஸ்ட் நிறைய மாணவன் என்ன பண்றாங்க, நிறைய விஷயம் தப்பு பண்ணாங்க. நாங்கள் நேரில் பார்க்க தெரியுது. சில விஷயத்த படிக்கிறதா படிக்கக்கூடாதா வெட்டிய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்தது உங்களுக்கு வந்து என்ன, உங்களை படிக்க வச்சுட்டாங்க, உங்கள் டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டயத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதுதான் சரி விஷயம். அப்போ டெஸ்ட்டு சில பேர் எழுத வர்றது கிடையாது. காரணம் தோல்விக்கு அவங்க தான் காரணம். அப்போ ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் நான் கோர்ஸை முடிக்கிறேன், கோர்ஸை முடிச்சு அடுத்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டெஸ்ட் அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். பின்னாடி நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மளால ஜெயிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம ஏன் தோத்து போகிறோம், எதனால தோத்து போகணும், அந்த விஷயம் நம்ம யார்ட்டாச்சும் நம்ம கேட்டிருக்கோமா? கிடையாது. நான் தோத்து போனேன், நான் எக்ஸாம் ஃபெயில் ஆனேன், அந்த விஷயத்த மட்டும் சொல்லுவோம் தவிர ஏன் தோத்து போனேன், எதனால தோத்து, நான் எவ்வளவு படித்தேன், என்ன படித்தேன், யார்ட்டாச்சும் நம்ம சொல்லியிருப்போம்? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம படித்து நம்ம தோத்ததுக்கு நம்ம காரணம் நமக்கே தெரியும். நம்ம வெளியே சொல்லலாம் வந்து என்னது, நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன், 2 எக்ஸாம். ஏன் ஃபெயில் ஆனோம், எதனால ஃபெயில் ஆனோம்? நான் இவ்வளோ தான் படித்தேன், அதான் ஃபெயில் ஆனேன். அதை சொன்னவங்க என்ன சொல்லுவாங்க, நீ படித்த மெத்தடே தப்பு, இன்னும் புதுசாக படிங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த கூச்சம் மூல நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும், அப்போ உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அந்த ஃபேக்கல்ட்டியே நம்ம கேட்கக்கூடாது. தப்பா கிடையாது. ஏன் டவுட்டு நம்ம கிளாஸ் நடத்த ஊடால புகுந்து நம்ம கேட்குறோம், ஏன் நம்ம பால் சார் அவங்கள்ட்ட கேட்கணும், ஏன் கேட்டு யாராவது சொல்லாமல் இருந்தா நம்ம கேட்க நம்ம தப்பு பண்ணுவோம். நம்ம இவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கேட்கறது, நம்ம கேட்க மாட்டோம். அதே மாதிரினா நம்ம கிளாஸ் நம்ம வரமாட்டோம். 10 மணி கிளாஸ் நான் லேட்டாக வருவேன். தோல்விக்கு நம்ம தான் காரணம். அப்போ டெஸ்ட்டை நான் எழுத மாட்டேன். அப்போ என்ன காரணம், நம்ம ஜெயிக்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த கடைசியில் நம்ம ஆரம்பிச்ச ஸ்டார்டிங் மேலே நம்ம எப்படி இருக்கோமோ, ஒரு இன்ஸ்டியூட் நம்ம ஜாயின் பண்ண பேமெண்ட் எப்படி கட்டி இன்ட்ரெஸ்டோட இருக்குமோ, கடைசி எக்ஸாம் முடியோட அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். ஏன் நம்ம இன்ட்ரெஸ்ட் குறையிறமோ என்னது, நம்ம முயற்சி ஓகே நம்ம முடியாத ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம்னா நம்ம என்னது தோத்து போக ஆரம்பிக்கிறோம். நம்மளாம் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக. அதுக்கு தேவையான உதவி நம்ம இன்ஸ்டியூட் ட்ரீம் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக சார். நீங்கள் பயனுள்ள தகவல் தந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நேரில் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ட்ரீம் இன்ஸ்டிடியூட் நிறுவனர் கல்வியாளர் சித்திக் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சொன்னாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு ஊக்ககரமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிருந்து விடைபெறுவது பாலச்சந்தர். நன்றி, வணக்கம்.